ஒரு தொழில் புரட்சி, தொழிற்பேட்டைகள் அதிகம் வந்த ஆட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி. தமிழ்நாட்டில் அதிக அணைகளை கட்டியவர், நீர்த்தேக்கங்களை கட்டியவர் யாருன்னு கேட்டால் அது பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி. அப்படிங்கிற அடிப்படையில் கருணாநிதியை தமிழ்நாட்டினுடைய நவீன தமிழ்நாட்டின் சிற்பி கருணாநிதிலாம் கட்டமைக்க முயற்சி பண்ணும்போது அவர்கள் படுதோல்வி அடைகிறாங்க. ஒரு பேங்கை உருவாக்குற அளவுக்கு பணபலம் உள்ள ஒரு சமுதாயம் இப்போ 1921 நாடார் சமுதாயம். அப்போ காமராஜரால் முன்னேறன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ அதுக்கு முன்னாடி நாடார்கள் செய்த சாதனை என்ன? நாடார்கள் எத்தனை கல்வி நிறுவனங்களை உருவாக்கியிருக்கிறார்கள்? இப்போ உணர்வு உள்ள காங்கிரஸ் தொண்டர்கள், காமராஜ் தொண்டர்கள் சில பேர்லாம் தவறாக பேசிய முக்தாரோடைய நாக்கை அறுப்போம் அப்படின்லாம் கூட சொல்லியிருக்காங்க. அது பத்திரிகை செய்தியில் வந்திருக்கு. திருச்சியில் காமராஜர் ஐயா பேரில் நூலகம் இருக்குது. அந்த நூலகத்தையும் இதே மாதிரி இடித்து கட்டுறாங்க. அப்போதும் இதே மாதிரி கருணாநிதி பேர் வைக்கிறாங்க. அப்போ ஐயா திருச்சி வேலுச்சாமி போன்றவர்கள் திருச்சி பொதுமக்கள்லாம் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அது மறுபடியும் காமராஜர் பேருன்னு வைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி மன்னார்குடியில் பேருந்து நிலையத்துக்கு காமராஜர் ஐயா பேர் பல ஆண்டுகளாக இருக்குது. இவங்க புதுப்பிச்சு வைக்க கட்டுறங்கிற பேரில் காமராஜர் பேரை நீக்கிட்டாங்க. கனிமொழியை பற்றி ஒரு பிஜேபிக்காரர் தவறாக சொல்லிட்டாருன்னு சொல்லி கைது. சரியா? யூடியூபர் சவுக்கு சங்கர் அரசுக்கு எதிராக ஏதோ பேசினாருன்னு கைது. ஒரு மிகப்பெரிய சமுதாயம், உழைப்பால் உயர்ந்த சமுதாயம், தமிழ்நாட்டினுடைய ஒரு நீதிக்கு நேர்மைக்கு எடுத்துக்காட்டான தலைவர், அவங்க 2 பேரை பற்றியும் அவமானப்படுத்திய விதமாக அவதூறு பரப்பியிருக்கார். அவர் மீது பல்வேறு காவல் நிலையில் புகார் மனு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இதுக்கு முதலமைச்சர் நேரடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்கணுமா, எடுத்துக்க கூடாதா? காங்கிரஸுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இந்துத்துவ அமைப்புகள் தான் அன்னைக்கு பெருந்தலைவர் காமராஜரை கொல்ல முயற்சி செய்தது. இது குறித்து பல்வேறு நிகழ்வுகள், செய்திகள் வெளியே வந்திருக்காங்க. அரசியல்வாதிகள் தங்களுடைய சுயநலத்திற்காக ஒரு அமைப்பின் மீது, RSS, பாஜகனா இன்னைக்கு ஒரு பெரிய அமைப்பு, இன்னைக்கு நாட்டே ஆளக்கூடிய அமைப்பு, அப்போ அவர்களுக்கு எதிராக நம்ம கருத்தில் சொன்னாதான் நம்ம வெளியே தருவோங்கிற அடிப்படையில் காங்கிரஸுக்கு ஆதரவான இந்துத்துவ அமைப்புகள் செய்த தவறை மறைத்து RSS மீது தவறாக குற்றச்சாட்டு பண்ணப்படுது. உண்மையாலுமே நீங்க காமராஜரை ஆதரிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் பல தலைவர்களுடைய பிறந்தநாள் நினைவு நாளுக்கு முதலமைச்சர் போய் மரியாதை செலுத்துறாரு. தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான தலைவர் பெருந்தலைவர் காமராஜர், அவருடைய நினைவிடத்துக்கு ஏன் நீங்க இந்த 5 ஆண்டுகள்ல ஒரு முறை கூட செலுத்தல? முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்லாம் காமராஜர் நினைவிடத்துக்கு அஞ்சலி செலுத்துறாங்களே, அதை ஏன் உங்களால் செய்ய முடியல? அதை செய்கிற வேலையை நீங்கள் அமைச்சராக ஏன் பண்ண முடியல? அப்படிங்கிறதான் எங்களுடைய கேள்வி. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. வணக்கம் சார். இப்போ தமிழ்நாட்டில் காமராஜரை பற்றின விமர்சனம், அவரை பற்றின விமர்சனம் நிறைய வைக்கப்படுது, இழிவுபடுத்திட்டு வராங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. தொடர்ச்சியாக போராட்டங்களும் நீங்கள் நடத்துகிறீங்க. ஏன் ஆளும் அரசு அதற்கு எதிரான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது பெருந்தலைவர் காமராஜரை பற்றி அவதூறுகள், களங்கங்களை கற்பிப்பதே திமுகவுடைய அமைச்சர்கள், திமுகவுடைய முக்கிய பிரமுகர்கள். இது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தது. தற்போது யூடியூப்பர்களை வைத்து கூட பெருந்தலைவர் காமராஜரையும் அவர் பிறந்த நாடார் சமுதாயத்தின் மீதும் அவதூறுகள் பரப்பப்பட்டு வருகிறது. அதாவது ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தினுடைய சிறந்த முதலமைச்சர் யார் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு நடத்தப்பட்ட போது 54% பேர் பெருந்தலைவர் காமராஜர் தான் சிறந்த தலைவர்னு சொன்னாங்க. திமுகவுடைய தலைவராக இருந்த கருணாநிதி அவர்கள் 3% பேர் தான் சொன்னாங்க. அப்படிங்கும்போது தமிழ்நாட்டில் ஒரு தொழில் புரட்சி, தொழிற்பேட்டைகள் அதிகம் வந்த ஆட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி. தமிழ்நாட்டில் அதிக அணைகளை கட்டியவர், நீர்த்தேக்கங்களை கட்டியவர் யாருன்னு கேட்டால் அது பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி. தொழில்,
அம்பத்தூர் தொழிற்பேட்டையாக இருக்கலாம், கிண்டி தொழிற்பேட்டையாக இருக்கலாம், பெல் நிறுவனமாக இருக்கலாம், துப்பாக்கி தொழிற்சாலை இருக்கலாம், ஆவடி டேங்க் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், ஊட்டி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம். இப்படி பல துறைகளில் வந்து தமிழகம் வந்து தொழில்துறையில் முன்னேற ஆச்சுன்னு கேட்டால் காமராஜர் ஆச்சு. இப்படி எதை செய்தாலும் இதோட மேலே கல்விக்காக வந்து பல ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களை திறந்தவர். குறிப்பாக ஏழை எளிய மக்கள் வந்து படித்து முன்னேறணும், அப்போ தான் தமிழ்நாடு வந்து முதன்மையான இடத்துக்கு வருங்கிறத எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துகிற வகையில் பிச்சை எடுத்துட்டாலும் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து மக்களை படிப்புன்னு சொல்லி கல்வி கண் திறந்த காமராஜர் என்று போற்றப்படக்கூடிய ஒரு தலைவர். அப்போ அவருடைய பெயரை இரட்டடிப்பு செய்யாமல், அவர் மீது அவதூறு கிளப்பாமல் கருணாநிதி பெயரை முதன்மைப்படுத்த முடியாது. கருணாநிதி பெயருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பேருந்து நிலையமாக இருக்கட்டும், திமுக ஆட்சி காலத்தில் திறக்கக்கூடிய புதிய கட்டடங்கள், புதிய நிகழ்வுகள் எல்லாத்துக்குமே கருணாநிதி பெயர் வைக்கப்படுது. அப்போ கருணாநிதி பெயரை எதுக்கு வைக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் கருணாநிதியை வந்து தமிழ்நாட்டினுடைய நவீன தமிழ்நாட்டின் சிற்பி கருணாநிதிலாம் கட்டமைக்க முயற்சி பண்ணும்போது அவர்கள் வந்து படுதோல்வி அடைகிறாங்க. அதற்கு தடைக்கல்லாக இருப்பவர் பெருந்தலைவர் காமராஜர். ஏன்னா அவருடைய ஆட்சி காலம் ஒரு எளிய நேர்மையான ஆட்சி, தூய்மையான ஆட்சி, மக்களுக்கான ஒரு ஆட்சி. அப்படி இருக்கும்போது கருணாநிதியுடைய புகழ் நம்ம எந்த அளவுக்கு கட்டமைக்க முயற்சி பண்ணுறோம், அதை நம்மளால் செய்ய முடியலங்கிற அந்த கோபத்தின் வெளிப்பாடாக இந்த திமுக ஆட்சியிலே சொல்ல போனீங்கன்னா அமைச்சர் துரைமுருகன் சட்டசபையில் வந்து சைரன் வச்ச கார் எனக்கு வேண்டாம், பாதுகாப்புக்கு வேண்டாம்னு சொன்னவர் கருணாநிதினு சொன்னார். ஆனால் அதை சொன்னவர் பெருந்தலைவர் காமராஜர். கட்டை விரலை வெட்ட சொன்ன பெருந்தலைவர் காமராஜருக்கே சமாதி கட்டியவர் நாங்கள்னு சொல்லி ஆர்எஸ் பாரதி சொன்னார். அது இல்லாமல் நாடா சமுதாய பெண்களை பற்றி தவறாக பேசுகிறாரு. அதற்கப்புறம் கடுமையான எதிர்ப்பு கலந்து வருத்தம் தெரிவித்தார். அதே மாதிரி மாணவர் அணி செயலாளராக இருந்த ராஜீவ்காந்தி காமராஜர் வந்து அவருடைய சொந்த பணத்திலே பள்ளிக்கூடம் கட்டினார் அப்படின்னு கேள்வி கேட்டார், ரொம்ப அதிமேதாவித்தனமாக. அப்போ நம்ம எல்லாம் இப்போ தமிழக மக்கள் உடனே என்ன கேட்டாங்கன்னா, அப்போ கருணாநிதி ஓங்கோல்லேருந்து பல கோடி ரூபாய் சொத்துலாம் விற்றாடா இங்கே வந்து தமிழகத்தை டெவலப்மெண்ட் பண்ணாருன்னு கேட்டாங்க. அப்போது வந்து நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், யார் மனதை புண்படுத்த வருத்தம் தெரிவிக்கிறேன். கடைசியில் வந்து ராசா தமிழ்நாடு என்று பெயரை மறுத்ததற்காக பெருந்தலைவர் காமராஜருடைய தோல்வி அதுலேருந்து உருவாயிருச்சுன்னு சொன்னார். அதுக்கு கடுமையான எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டது, போராட்டங்கள் நடத்தப்பட்டது. இப்போ கடைசியாக வந்து திருச்சி சிவா அவர் வந்து ஒரு எம்பி. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாடு முழுவதும் பயனீர் மாளிகைகளில் பெருந்தலைவர் காமராஜர் தங்குவதற்கு குளிரூட்டப்பட்ட சாதனைகளை நாங்கள் தான் பொருத்தினோம் அப்படின்னு சொன்னார். அவன் ஏசி அதை குளிரூட்டு ஏசி அப்போ அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போது இதை நான் சொல்லலை, கருணாநிதி தான் சொன்னார் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போது தமிழ்நாட்டு அரசியலில் தேர்தலுக்காக ஒரு ஆளுகின்ற அரசை இல்லை ஒரு அரசியல் கட்சி தலைவரை பொது மேடைகளில் விமர்சனம் செய்ததெல்லாம் வரலாறாக பதிவு செய்யறதுக்கான முயற்சியை திமுக எடுக்குது. இப்போ ஆனா முன்னாள் முதல்வர் திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து குளிரூட்டப்பட்ட சாதனம், அதாவது ஏசியை வந்து காமராஜர் அவர்களுக்காக பொருத்தி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னது உண்மை அப்படின்றது திமுகவினர்லாம் வீடியோலாம் வெளியிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு தேசிய அளவுல மிகப்பெரிய தலைவரா போற்றக்கூடியவர் தான் காமராஜர் அவர்கள். அவர் வந்து ஏசியை வந்து பயன்படுத்தியிருக்கார் அப்படின்றது வந்து ஏன் இவ்வளோ பெரிய பூதாகரமா ஆக்கணும்? அவ்வளோ பெரிய தலைவர், தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் ஏசியை பயன்படுத்திட்டு போட்டோமே, எளிமைக்கும் ஏசிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அவருடைய உடல்நிலைக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில பாதுகாக்கணும் வகையில தான் கலைஞர் அவர்கள் செய்திருக்காரு. இதுல என்ன தவறு இருக்கு? இல்ல அதுல வந்து ஒரு இடத்துல செஞ்சு கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னால் அது உண்மையாக இருக்கும். ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் வந்து எல்லா பயனீர் மாளிகைக்கும் சென்று தங்கும்போது அவர் வந்து ஓய்வு எடுக்கும்போது ஏசி செஞ்சு கொடுத்துன்றது 100% தவறான தகவல்னா அந்த காலத்தில் உள்ள சொல்கிறாங்க. அதாவது காமராஜர் வந்து முதல்வராக இருக்கும்போதே கூட பயனீர் மாளிகையில் தங்கும்போது கரண்ட் இல்லாதனால வேப்ப மரத்திலடியில் தங்கினார்ன்ற வரலாறுலாம் நம்ம படிக்கிறோம். இப்போ இதில் வந்து இவர்கள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து ஏசின்றது ஒரு விஷயமே கிடையாது. அதை செய்திருந்தார்கள், 100% செயலில் சொல்லப்படுது. செய்திருந்தாலும் கூட அதை வந்து விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அதை வச்சு ஒரு அவதூறு கிளப்ப வேண்டிய அவசியம் கிடையாதுன்றதான். இப்போ காமராஜர் ஐயா 40 ஆண்டுகாலம் வாழ்ந்த வீடு, 35 ஆண்டுகள் வாழ்ந்த வீடு சென்னை டி நகரில் இருக்குது. அந்த வீட்டில் மேல் மாடியில் ஒரு அறையில் ஏசி பொருத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் காமராஜர் ஐயா உடல்நிலை சரியில்லாத போது எங்கே தங்கியிருக்காரு? அவர் அமரரான ஒரு அறை கீழே தான் இருக்குது. அப்போ அங்கே ஒரு ஃபேன் தான் இருக்குது. இந்த மாதிரி
அப்போ அவங்க நினச்சிருந்தா அங்கே ஒரு ஏசி மாட்டிருக்கலாமே. இப்போ ஏசி இல்லாமல் அவரால் தூங்க முடியாதுன்னு சொன்னால், காமராஜர் அமரரான தெய்வமான அறை அங்கே இருக்குது. அந்த அறையில் ஏசி இல்லையே. அவர் முழுக்க முழுக்க உடல்நிலை சரியில்லாதப்போ அந்த அறையில் தான் தங்கியிருந்தாருங்கிறது ஒரு அந்த வீட்டை பற்றியே ஒரு வரலாறு புத்தகம் எழுதப்பட்டிருக்கு. அதை தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இவர்களுடைய நோக்கம் என்பது காமராஜருடைய புகழை கலங்கடிக்க வேண்டும், அதன் மூலம் கருணாநிதியுடைய பெயரை பிரபலப்படுத்த வேண்டும். இதுதான். அப்போ யூடியூப் பேர் முக்தார் போன்ற நபர்களை வைத்துலாம் இன்னைக்கு இவங்க அவதூறு பரப்புறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாடார் சமுதாயம் வளர்ந்ததே காமராஜர் ஆட்சி காலத்தில் தான். காமராஜர் ஆட்சி காலத்தில் கள்ள நோட்டு அச்சடிக்கப்பட்டது. காமராஜர் ஆட்சி காலத்தில் விருதுநகர் வியாபாரிகள் கலப்பட தொழில் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு ஏதாவது ஆதாரங்கள் இருக்குதா? காமராஜருடைய ஆட்சி 1954 வந்துச்சு. நாடார் சமுதாயம் அப்போ 1954 அப்புறம் தான் வளர்ச்சி பெற்றதா அப்படிங்கிறத நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தீங்கன்னா, 1921 நாடார்களுக்காக, தமிழக அரசுக்கே பேங்கு கிடையாது அன்றைக்கி, நாடார்களுக்காக ஒரு பேங்க், தி நாடார் பேங்க் என்று இன்றைக்கு தமிழ்நாடு மெர்கன்டைல் என்று சொல்லப்படுகின்ற பேங்கையே அன்றைக்கி வந்து உருவாக்கியிருக்காங்க. ஒரு பேங்கை உருவாக்குற அளவுக்கு பணபலம் உள்ள ஒரு சமுதாயம் எப்போ 1921 நாடார் சமுதாயம். அப்போ காமராஜரால் முன்னேறன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ அதுக்கு முன்னாடி நாடார்கள் செய்த சாதனை என்ன? நாடார்கள் எத்தனை கல்வி நிறுவனங்களை உருவாக்கியிருக்கிறார்கள். இப்போ செந்தில்குமார நாடார் கல்லூரியாக இருக்கட்டும், காமராஜர் ஐயாவே படித்த சத்திரிய வித்யாசாலா என்கின்ற பள்ளிக்கூடமாக இருக்கட்டும், அருப்புக்கோட்டை, கல்லூரணி, பாளையம்பட்டி, பொறையாறு, இப்படி பல ஊர்களில் நாடார் உறவின் முறைகள் பள்ளிக்கூடங்களை 1880-40 காலகட்டத்திலே உருவாக்கிட்டாங்க. அப்போ தங்களுடைய உழைப்பின் மூலம் தன்னுடைய சமுதாயத்துக்காக உருவாக்கல, எல்லாரும் சேர்ந்து படிக்கணும், படித்தாதான் முன்னேறணும் அப்படிங்கிற விஷயத்திற்காக தங்களது வருமானத்தை வைத்து பள்ளிக்கூடங்களை உருவாக்கியவர்கள் நாடார்கள். அப்போ செல்வ செழிப்பு இல்லாமல் அவங்களே ரொம்ப கஷ்டமான இருந்தால் எப்படி பள்ளிக்கூடங்களை உருவாக்க முடியும்? 1827 உருவாக்கப்பட்ட தட்சிண பாரத நாடார் சங்கம் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் தொழிற்பேட்டைகள் அமைக்கப்பட்டது. தொழில் செய்வதற்காக, தொழில் செய்யக்கூடியவர்களுக்காக பேட்டைகள் கோயில்பட்டியில், அருப்புக்கோட்டையில், சாத்தூரில், விருதுநகரில், மதுரையின் மையப்பகுதியில் 7 ஏக்கரில் அந்த காலத்தில் பேட்டை வச்சுருக்காங்க. அதேமாதிரி ஒட்டன்சத்திரம், பழனி, இந்த மாதிரியான ஊர்கள்லாம் தமிழ்நாடு முழுவதும் வைக்கப்பட்டிருக்குது. அப்போ பொருளாதாரத்தில் பெருந்தலைவர் காமராஜர் பிறப்பதற்கு முன்பு கிடையாது, அதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே நாடார் சமுதாயம் முன்னேறிய ஒரு சமுதாயமாக இருக்கிறது. இவர்கள் திட்டமிட்டு இந்த மாதிரியான அவதூறுகள் பரப்புவதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றதான். திமுகவினர் திட்டமிட்டு அவதூறு பரப்புறாங்க அப்படின்னு சொல்றீங்க. அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா இவங்கலாம் சொல்றீங்க. இப்ப காமராஜரை அவதூறு செய்யறாங்க அப்படின்னு திருச்சி வேலுசாமி அவர்கள் கூட குற்றம் சாட்டியிருந்தாங்க. இப்ப திமுக கூட்டணியில தான் காங்கிரஸ் இருக்கு. அப்போ ஏன் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள்லாம் இந்த மாதிரி திமுகவினர் அவதூறு பரப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டேங்க? அதாவது இன்று காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர்கள் பொறுப்பில் இருப்பவர்களுக்கு காமராஜர் யார் என்றால் தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது. ஏன்னா இவங்களாம் பல கட்சிக்கு சென்று வந்த நபர்கள். காமராஜர் செய்த தியாகம் என்ன? அவர் இந்த நாட்டின் சுதந்திரத்துக்காக தனது இளமை காலங்களில் 9 ஆண்டுகள் சிறையில் இருந்த தலைவர். காமராஜர் அவர்களால தான் காங்கிரஸ் கட்சியே வளர்ந்துச்சு தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ ஏன் காமராஜரை பற்றி இந்த மாதிரி குற்றச்சாட்டு வந்து வச்சாங்க அப்படின்னா முன் வந்து பேச மாட்டேங்க? இல்லை, அதுதான் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெருந்தலைவர் காமராஜர் யார், அவர் செய்த சாதனைகள் என்ன அப்படிங்கிறது தெரியலை. சத்தியமூர்த்தி பவனாக இருக்கட்டும், தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கமாக இருக்கட்டும், இதெல்லாம் பெருந்தலைவர் காமராஜரால் உருவாக்கப்பட்டது என்பது தெரியல. அதில் வரக்கூடிய வருமானத்தை வைத்துக்கொண்டு சொகுசு வாழ்க்கை வாழ்பவர்கள் தான் காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்காங்க. அவர்கள் உண்மையாகவே காமராஜர் தொண்டர்கள். இப்போ திருச்சி வேலுச்சாமி போன்ற உண்மையான காமராஜர் தொண்டர்கள் கட்சியில் தலைவர் பொறுப்பில் இருந்தால் அவங்க வந்து சரியான பதிலடி கொடுப்பாங்க. இன்றைக்கி காமராஜர் பிறந்த சமுதாயமான நாடார் சமுதாய மக்கள் காமராஜருடைய உண்மையான தொண்டர்கள்லாம் கடுமையான எதிர்ப்புகள் தெரிவித்து வராங்க, போராட்டம் செஞ்சுட்டு இருக்காங்க. காவல் நிலையங்களில் கமிஷனர் அலுவலகங்களில் புகார் மனு கொடுக்கப்படுது, ஏன் டிஜிபி அலுவலகத்தில் புகார் மனு கொடுக்கப்படுது, கோர்ட்டுகளில் இது வந்து வழக்குகள்லாம் பதிவு செய்ய சொல்லி மனு கேட்டிருக்காங்க. இப்போ உணர்வு உள்ள காங்கிரஸ் தொண்டர்கள், காமராஜ் தொண்டர்கள் சில பேர்லாம் தவறாக பேசிய முக்தாரோடைய நாக்கை அறுப்போம் அப்படிலாம் கூட சொல்லியிருக்காங்க. அது பத்திரிகை செய்தியில் வந்திருக்கு. காங்கிரஸ் கமிட்டியில் இருக்கக்கூடிய நபர்கள் அவர்களுடைய சுய லாபத்திற்காக அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும், பாராளுமன்ற உறுப்பினராக வேண்டும், இல்லை அரசிடம் ஏதாவது வருமானம் வரக்கூடிய செயல்களை ஈஸியாக செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் செயல்படுறாங்களே தவிர காமராஜரை பற்றி, அவர் காமராஜரோட வரலாறு பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சாதானே அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இப்போ 19 ஒரு அறிக்கை விடுறாங்க,
முக்தார் மீது நடவடிக்கை எடுக்கணும், கைது செய்யணும்னு சொல்லி. ஆனால் உண்மையான காமராஜர் தொண்டர்கள் தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் இருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் சட்டப்பேரவை காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரின்ஸு, தாரகை கத்பட்டு போன்ற நபர்களெல்லாம் ஒரு 2500-3000 பேர்களை போராட்டத்தை பண்ணி ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தி முக்தாருடைய கொடும்பாவியை கொளுத்திருக்காங்க. இது நடந்திருக்கிறது. அப்போ காங்கிரஸ் கட்சி இப்போ என்ன சொல்லணும்? திமுகவினர் தொடர்ந்து காமராஜரை பற்றி தவறாக பேசியது தவறு, அவர்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுங்கள், திருச்சி சிவா மீது நடவடிக்கை எடுங்கள், ஆர் ராசா மீது நடவடிக்கை எடுங்கள், ராஜீவ்காந்தி மீது நடவடிக்கை எடுங்கள், மூத்த அமைச்சர் துரைமுருகன் மீது நடவடிக்கை எடுங்கள், செய்தி தொடர்பாளர் ஆர்எஸ் பாதி மீது நடவடிக்கை எடுங்கள் சொல்லி இருந்தா இப்போ இந்த முக்தார் மாதிரி வாய் வியாபாரிகள் இந்த மாதிரி பேசியிருக்க மாட்டாங்க. அப்போ அவங்க மேலே எந்தவித நடவடிக்கையும் இல்லை. அப்படிங்கும்போது இந்த மாதிரி யூடியூபர்ஸ்கள் எல்லாம் வச்சு பெருந்தலைவரை கேவலப்படுத்துவது, நாடக சமுதாயத்தை அவமானப்படுத்துவதுங்கிற போன்ற செயல்கள்லாம் நடந்திருக்கு. அப்போ இதில் காங்கிரஸ் கட்சியோடைய தொண்டர்களுக்கு காமராஜர் பற்றி தெரிகிறது. ஆனா இப்ப பெருந்தலைவர் அவர்களை இழிவுபடுத்தினாதான் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களோட பெயரை பெருமைப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா பெருந்தலைவர் அவர்களுடைய இறுதி நிகழ்வின் போது கருணாநிதி அவர்கள் அவருடைய இறுதி சடங்கின் போது கொற்ற மழையில கொடை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கக்கூடிய அந்த புகைப்படம்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அவருக்கு அந்த அவசியமே இல்லை இல்லையா? அப்படி கிடையாது. காமராஜர் இந்தியாவின் மிகப்பெரிய தலைவர். அன்று தமிழக முதல்வராக கருணாநிதியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, காமராஜருக்கு தேவையான அந்த இறுதிச் சடங்குகளை நிச்சயமா சிறப்பாக செஞ்சிருப்பாங்க. கொற்ற மழையில நிக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா அவருக்கு? அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதை உறுதியா அவர் செஞ்சிருக்காரு. வாழும் காலத்துல அவர் மீது பல விமர்சனங்கள் வச்சாலும் அப்ப அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை அழகா கொடுத்திருக்காருல்ல. அதாவது தமிழ்நாட்டினுடைய ஒரு முதலமைச்சர், அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் தமிழ்நாட்டின் மட்டுமில்ல இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய தலைவராக விளங்கிய காமராஜருடைய இறுதி நிகழ்வுகளில் கொற்றமலையில் நின்று கலந்துக்கிட்டாரு. அப்படிங்கிறது அவர்கள் அதை நம்ம வரவேற்கிறோம். அதுக்கு நமக்கு மாற்று கருத்து கிடையாது. அதே சமயத்தில் 1961 பெருந்தலைவர் காமராஜருக்கு புகழ் சேர்க்கும் வகையில் அறிஞர் அண்ணாவால் சென்னை மாநகராட்சி திமுக சார்பாக முழு உருவச் சிலை அன்றைக்கு வைக்கப்பட்டது. யாருக்கு? காமராஜர் ஐயாவுக்கு. இவங்க முரசொலியில் பல கார்ட்டூன்கள் போட்டு காமராஜரை பற்றி அசிங்கப்படுத்தினாங்க, கொச்சப்படுத்தினாங்க, கேவலப்படுத்தினாங்க 57 60 காலகட்டங்கள். ஆனால் அறிஞர் அண்ணா அவர்கள் காமராஜருடைய சாதனை, மக்களுக்கு செய்த சேவையை உலகமே போற்றும் விதத்தில் நாட்டினுடைய பிரதமர் நேரு அவர்களை வர வச்சு ஒரு சிலையை சென்னை ஜிம்கானா கிளப்புக்கு முன்னாடி வச்சுருக்காங்க. அந்த சிலை காமராஜர் ஐயா உயிரோடு இருக்கும்போது திறக்கப்பட்டது. அன்றைய பிரதமர் நேரு அவர்களால் திறக்கப்பட்டது. அந்த சிலையை வச்சது திமுக. அப்போ எதிர்கட்சியினாலும் தவிர்க்க முடியாத மக்கள் சேவகராக, மக்கள் தொண்டராக, மக்கள் தலைவராக காமராஜர் இருந்திருக்கார். அந்த அடிப்படையில் முதல்வர் கருணாநிதி அவர்கள் இறுதி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது எல்லாருமே வரவேற்கிறாங்க. அதுலேயும் நிறைய கருத்து மோதல்லாம் இருக்குது. மெரினா பீச்சில் இடம் கேட்டாங்க, கொடுக்கல, காந்தி மண்டபத்தில் கொடுத்தாங்கன்னு சொல்லி நிறைய கருத்து மோதல் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம போக வேண்டியதில்லை. இப்போ இன்றைய சூழலில் அவங்களுடைய பிரச்சனை என்பது காமராஜர் பெயரை இரட்டடிப்பு செய்தால், காமராஜர் பெயரை கலங்க செய்தால் தான் அவர்களுடைய பெயரை நிலைக்குங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. இப்போ உதாரணமாக திருத்தணியில் பெருந்தலைவர் காமராஜர் காங்கேரி அங்காடின்னு சொல்லி ஒரு பெரிய சந்தை இருக்குது. அது 50 ஆண்டுகளமாக பெருந்தலைவர் காமராஜர் பேரில் இருக்குது. கடந்த ஆண்டு அதை புதுப்பிச்சு கட்டுறாங்க. அப்போ அதுக்கு பேர் எந்த பேர் இருக்கணும்? காமராஜர் ஐயா பேர் தான் இருக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? கருணாநிதி பேர் வைக்கிறாங்க. அப்போ தமிழ் மாநில காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, இப்போ நாம் தமிழர், இப்படி பல்வேறு கட்சிகள் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? மறுபடியும் காமராஜர் ஐயா பேர் வைக்கிறாங்க. இது ஒரு நிகழ்வு. இன்னொரு நிகழ்வு பார்த்தீங்கன்னா திருச்சியில் காமராஜர் ஐயா பேரில் நூலகம் இருக்குது. அந்த நூலகத்தையும் இதே மாதிரி இடித்து கட்டுறாங்க. அப்போதும் இதே மாதிரி கருணாநிதி பேர் வைக்கிறாங்க. அப்போ ஐயா திருச்சி வேலுச்சாமி போன்றவர்கள் திருச்சி பொதுமக்கள்லாம் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்ததுக்கப்புறம் மறுபடியும் அது மறுபடியும் காமராஜர் பேருன்னு வைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி மன்னார்குடியில் பேருந்து நிலையத்துக்கு காமராஜர் ஐயா பேர் பல ஆண்டுகளாக இருக்குது. இவங்க புதுப்பிச்சு கட்டுறங்கிற பேரில் காமராஜர் பேரை நீக்கிட்டாங்க, கருணாநிதி பேரை வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி சார்பாக மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியாக எதிர்ப்பு தெரிவிக்கும் போது காமராஜர் பேர் வைக்கிறாங்க. இது நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது. கண்ணுக்கு தெரியாமல் எத்தனை இடத்துல எப்படியெல்லாம் மாற்றி வச்சுருக்காங்கன்னு தெரியல. அது போக போக தான் தெரியும். அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி முதல்வர் கருணாநிதி அவர்கள் காமராஜருக்கு கொட்டு மலையில் கொடையை பிடிச்சிக்கிட்டு நின்று
இறுதி அஞ்சலி செலுத்தினாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிற விஷயம் ஸ்டாலினுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஸ்டாலின் அவர்களுக்கு காமராஜரை விட கருணாநிதி பேர் அவங்க அப்பாங்கிற வகையிலையும் கட்சி தலைவருங்கிற வகையிலையும் முக்கியமாக படுது. அதனால் இந்த மாதிரி விரும்பத்தகாத நிகழ்வுகளை செய்கிறார். இப்போ ஒன்றும் இல்லைங்க, கனிமொழியை பற்றி ஒரு பிஜேபிக்காரர் தவறாக சொல்லிட்டாருன்னு சொல்லி கைது. சரியா? யூடியூபர் சவுக்கு சங்கர் அரசுக்கு எதிராக ஏதோ பேசினாருன்னு கைது. ஒரு மிகப்பெரிய சமுதாயம், உழைப்பால் உயர்ந்த சமுதாயம், தமிழ்நாட்டினுடைய ஒரு நீதிக்கு நேர்மைக்கு எடுத்துக்காட்டான தலைவர், அவங்க 2 பேரை பற்றியும் அவமானப்படுத்தும் விதமாக அவதூறு பரப்பியிருக்கார். அவர் மீது பல்வேறு காவல் நிலையில் புகார் மனு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இதுக்கு முதலமைச்சர் நேரடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்கணுமா எடுத்துருக்கக்கூடாதா? எடுத்துருக்கணும் இல்லையா? கனிமொழியை பற்றி ஒருத்தர் தவறாக பேசும்போது நடவடிக்கை எடுக்கக்கூடிய அரசு காமராஜரையை பற்றி தவறாக பேசும்போது நடவடிக்கை எடுக்கல, உழைப்பாளர் இந்த நாடக சமுதாயத்தை பற்றி தவறாக பேசும்போது எடுக்கல. அப்போ இதுக்கு பின்னாடி திமுக இருக்குன்னு நாங்கள் சந்தேகப்படுவது நியாயமா இல்லையா? உண்மையாகவே இவர்கள் நடுநிலையான ஆட்சி செய்கிறார்கள் என்றால் ஒரு சமுதாயத்தை பற்றி ஒரு உயர்ந்த தலைவரை பற்றி தவறாக பேசின யூடியூபர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருக்கணுமா இல்லையா? அதை விட்டு 2 கன்மென்கள் பாதுகாப்பு கொடுத்து அவருக்கு பாதுகாப்பு வைக்கிறது நியாயமா? இப்போ சவுக்கு சங்கர் அவர்களை உடனடியாக திமுக அரசு வந்து கைது பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இதை நான் அடுத்து கேட்கலாம்னு நினைச்சா நீங்களே சொல்லியிருந்தீங்க. இப்போ முக்தார் அவர்களை காமராஜரை பற்றி அவர் வந்து பேசியது வரம்பு மீறி தான் பேசியிருக்காரு. அப்போ அதற்கு வந்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம இவரை வந்து கைது பண்ணதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஆட்சியாளர்கள், இன்றைய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி, அவர்களுக்கு எதிராக யார் கைது செய்த கருத்துக்கள் சொன்னாலும் உடனே கைது பண்ணிடுறாங்க. இவர்களால் தூண்டப்பட்ட வாடகை வியாபாரிகள் யாரை பற்றி எவ்வளோ அவதூறு பரப்பினாலும் எந்த வித நடவடிக்கையும் இல்லை. இதற்கான பலனை, அதாவது இன்றைக்கி நாடார் சமுதாயம் என்பது தமிழ்நாட்டில் 36 சட்டமன்ற தொகுதியுடைய வெற்றி தோல்வியை நிர்வகிக்கக்கூடிய ஒரு வாக்கு வங்கி உள்ள சமுதாயம். பெருந்தலைவர் காமராஜர் தொண்டர்கள் தமிழ்நாட்டில் 234 தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர். அப்படிப்பட்ட தலைவரையும் உழைப்பாளர் இருந்த ஒரு சமுதாயத்தை பற்றியும் ஒருத்தர் தவறாக பேசுகிறா அப்படின்னா அந்த நபர் மீது நடவடிக்கை எடுக்காமல் அரசே காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுது அப்படின்னா இந்த ஆட்சி தமிழக மக்களால் அகற்றப்படுமா படாதா? இவர்கள் சமூக விரோத கும்பலுக்கு உடந்தையாக இருக்காங்களா இல்லையா? முக்தாரை கைது செய்யறதுனால இவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது? அப்போ இவர்களே திட்டமிட்டு இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறார்கள் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த காமராஜர் தொண்டர்களுக்கு இந்த அரசின் மீது கடும் அதிருப்தியில் இருக்கிறார்கள். அதே மாதிரி நாடார் சமுதாயம் அதிருப்தியில் இருக்கு. என்ன சொல்ல போனா சமூக விரோதி முக்தாரை கைது செய்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சமூக விரோதி முக்தாருக்கு உறுதுணையாக, அதாவது 2 காவலர்களை பாதுகாப்பு கொடுத்து உறுதுணையாக இருக்கக்கூடிய திமுக அரசை, திமுக கூட்டணி கட்சிகளுக்கு, திமுகவின் சின்னமான உதயசூரியன் சின்னத்திற்கு உண்மையான காமராஜர் தொண்டர்களுடைய வாக்குகள் இல்லை, உண்மையான நாடார் சமுதாய மக்களுடைய வாக்குகள் இல்லை அப்படின்னு சொல்லி பெருந்தலைவர் காமராஜர் மீது, காமராஜர் படத்தின் மீது சத்தியம் செய்து உறுதிமொழி ஏற்றிருக்கக்கூடிய நிகழ்வுகள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல பகுதியில் நடந்துட்டு இருக்கு. அப்போ தமிழக உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு? முக்தாரை போன்றவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்கல, இவங்களுக்கு என்ன பிரச்சனை? இதுதான் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய கேள்வியாக இருக்கு. இப்போ நீங்கள் முன்னாடி திமுகவினர் இத்தனை சம்பவம் செய்திருக்காங்க காமராஜருக்கு எதிராக அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ கடந்த மாதம் ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. நவம்பர் 7ஆம் தேதி, அது சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் வருமா தெரியல, 1966 டெல்லியில் காமராஜர் வீட்டில் RSS அமைப்பினர் சில பேர் அவருடைய வீட்டை எரிச்சிருந்தாங்க. அந்த நாளை நினைவு கூர்ந்து அமைச்சர், பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய காமராஜர் மணிமண்டபத்துக்கு போயிட்டு அஞ்சலி செலுத்தியிருந்தார். அதாவது அவருக்கு மரியாதை செலுத்தியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் உறுதிமொழியும் ஏற்றார். அப்போ இதை நம்ம எப்படி பார்க்குறது? காமராஜருக்கு திமுகவினர் இவங்களை விட எப்படி மரியாதை கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் கூட அந்த நாளில் போய் காமராஜர் மண்டபத்துக்கோ இல்லை அவருடைய வீட்டுக்கு சென்றீங்களா என்னன்னு தெரியல. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது 7/11/1966 அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் வீட்டின் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டது உண்மை. அந்த நிகழ்வுகளில் எந்த எஃப்ஐஆர் பதிவுகளும் செய்யப்படலை. அந்த நிகழ்வின் பின்னணியாக அன்றைய உள்துறை அமைச்சர் குல்சாரிலால் நந்தா அவர்கள் இருந்ததற்காக அவர்களுடைய பதவி டிஸ்மிஸ் செய்யப்பட்டது அன்றைய பிரதமர் இந்திரா காந்தியால். அதாவது நிறைய பேர் அது ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது ஆர்எஸ்எஸ் அல்ல, காங்கிரஸுக்கு ஆதரவான இந்துத்துவ அமைப்புகள். அதாவது
பிஜேபிக்கு ஆதரவான முஸ்லீம் அமைப்புகள் இருக்கா இல்லையா? இருக்கு. அதே போன்று காங்கிரஸுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இந்துத்துவ அமைப்புகள் தான் அன்னைக்கு வந்து பெருந்தலைவர் காமராஜரை கொல்ல முயற்சி செய்தது. இது குறித்து பல்வேறு நிகழ்வுகள், செய்திகள் வெளியே வந்திருக்காங்க. அரசியல்வாதிகள் தங்களுடைய சுயநலத்திற்காக ஒரு அமைப்பின் மீது, ஆர்எஸ்எஸ் பாஜகனா இன்னைக்கு ஒரு பெரிய அமைப்பு, இன்னைக்கு நாட்டே ஆளக்கூடிய அமைப்பு, அப்போ அவர்களுக்கு எதிராக நம்ம கருத்தில் சொன்னாதான் நம்ம வந்து வெளியே தருவோங்கிற அடிப்படையில் காங்கிரஸுக்கு ஆதரவான இந்துத்துவ அமைப்புகள் செய்த தவறை மறைத்து ஆர்எஸ்எஸ் மீது தவறாக குற்றச்சாட்டு பண்ணப்படுது. இந்த நிகழ்வு யார் செஞ்சிருந்தாலும் வன்மையாக கண்டிக்கக்கூடியது. அது அன்றைய காலகட்டத்தில் காமராஜர் கொலை முயற்சின்னு சொல்லி வீரமணி அவர்கள் புஸ்தகம் எழுதியிருக்காங்க, பெரியார் அவர்கள் அதை எதிர்த்து பேசியிருக்காங்க, பல்வேறு அமைப்புகள் அதை குறித்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. நீங்கள் அந்த புஸ்தகம்லாம் தெளிவாக படிச்சீங்கன்னா தெரியும். அது வந்து காங்கிரஸுக்கு ஆதரவான இந்துத்துவ அமைப்புகள். அது எதுக்காக நடக்குதுன்னா பசுவதை தடுப்பு சட்டம். அதை வந்து கேபினெட் மீட்டிங்கில் காமராஜர் ஐயா பசுவதை தடுப்பு சட்டத்துக்கு எதிராக பேசினார் அப்படிங்கிறதுனால நடந்தது. அப்போ கேபினெட் பண்ண மீட்டிங்கில் பத்திரிகை செய்தியில் வராதக்கூடிய ஒரு செய்தியை எப்படி வந்து இந்துத்துவ அமைப்புகளுக்கு போச்சுன்றது மிகப்பெரிய சர்ச்சை அந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கு. அப்போ இந்த செய்தி வெளியிட்டது இந்துத்துவ ஆதரவாளராக இருந்த குல்சார்லால் நந்தா, நாட்டினுடைய பிரதமராக இருந்தவர், அவர் தான் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு. அது பழைய வரலாறு. இன்றைய சூழலில் இவங்க வந்து தங்களுடைய தலைமை திமுக தொடர்ந்து நாடா சமுதாயத்துக்கு எதிராக இருக்கிறத திசை திருப்புவதற்காக, இப்போ நீங்கள் சொன்னீங்க பால்வளத்துறை அமைச்சர் போய் இந்த மாதிரி பேசியிருக்காரு, உறுதிமொழி எடுத்திருக்காரு. அவர் இதுக்கு முன்னாடி காமராஜர் நினைவிடத்துக்கு எங்கேயா போய் மரியாதை செலுத்திருக்க பார்த்துருக்கீங்களா? கிண்டியில் காமராஜர் நினைவிடத்திற்கு அவரோ இல்லை அவருடைய முதலமைச்சரோ இல்லை திமுக தலைவர் மு க ஸ்டாலினோ இங்கே வந்து அவங்களுக்கு பெருந்தலைவர் காமராஜருக்கு கிண்டியில் மரியாதை செலுத்தின காட்சிகள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? மரியாதை செலுத்தினாலும் பிரச்சனைன்னு சொல்றீங்க. செலுத்தலை. இவர்களுடைய நோக்கம் பாஜக மீது குற்றச்சாட்டு பண்ண வேண்டிங்கிறது தான். அதாவது காமராஜர் நினைவு நாள் வந்து அக்டோபர் 2ஆம் தேதி, காந்தி பிறந்த நாள் காமராஜர் நினைவு நாள் எல்லாருக்கும் தெரியும். எழும்பூரில் இருக்கக்கூடிய காந்தி சிலைக்கு மாலை போட்டு மரியாதை செலுத்தக்கூடிய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கிண்டில காந்தி மண்டபத்தில் இருக்கக்கூடிய பெருந்தலைவர் காமராஜர் நினைவிடத்திற்கு என்றைக்காவது வந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்கிறாரா? கிடையாது. இவர்களுடைய நோக்கம் என்பது அரசியல் செய்வது. பாஜகவுக்கு எதிராக இவர்கள் அரசியல் செய்யட்டும், இவர்களுக்கு எதிராக பாஜக அரசியல் செய்யட்டும், அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. பெருந்தலைவர் காமராஜரை வைத்து இந்த மாதிரியான ஏமாற்று அரசியலை பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் செய்ததை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அவர் வந்து உண்மையாகவே அவருக்கு வந்து வரலாறு தெரிஞ்சவராக இருந்தால் இந்த தவறுக்கு காரணமானவர்கள் காங்கிரஸுக்கு ஆதரவான இந்துத்துவ அமைப்பினர் அவர் சொல்லுங்க பார்ப்போம். சொல்ல மாட்டார். சொன்னால் அவர் வந்து அவருடைய தொகுதியில் டெபாசிட்டுகளுக்கு படுதல் அடைவார். இவர்களுடைய நோக்கம் என்பதே வேற ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டு பண்ணிக்கிட்டு இவங்க செஞ்ச தவறுகளை மறைக்கிறது. புரியுதா? அதனால உண்மையாகவே காமராஜருக்கு மேலே இவருக்கு அக்கறை இருக்குதுன்னு வைங்களேன், என்ன பண்ணணும்? முதலமைச்சர்கிட்ட சொல்லி, இப்போ தீரன் சின்னமொழியோடைய நினைவு நாள் பிறந்த நாளுக்கு முதலமைச்சர் தவறாமல் எங்கே போகிறாரு? கிண்டியில் இருக்கக்கூடிய அவர் சிலைக்கு போய் மாலை போடுறாரு. நினைவு நாளே அரசு விழாவாக கொண்டாடப்படுது. இப்போ காமராஜரை வந்து பயன்படுத்தி தான் அரசியல் செய்கிறாங்க, டைரக்டா வந்து இந்துத்துவ அமைப்பினரை மனோ தங்கராஜ் அவர்கள் வந்து சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ காமராஜர் இப்போ ஆர்எஸ்எஸ் வந்து தாக்கணும் இல்லை இந்து அமைப்பினர் வந்து தாக்கி பேசணும் அப்படின்னா அதுக்கு பல செயல்பாடுகள் வச்சு அவங்கள வந்து குறிப்பிட்டு பேசலாம். ஆனால் குறிப்பாக காமராஜர் அவர்களுடைய வீட்டை எரித்த நாள் அன்னைக்கு அந்த மண்டபத்துக்கு போயிட்டு மரியாதை செலுத்திட்டு ஏன் வந்து சொல்லணும்? இல்லை, அது ஏன் சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து டைரக்டா வந்து இந்து அமைப்பினர் வந்து சொல்றாருன்னு தான் அர்த்தம். அவங்க தான் இதை செஞ்சிருக்காங்க அப்படின்னு இல்லை. அவங்க சொல்றது நீங்கள் முதல்ல நுணுக்கமாக கவனிங்க. ஆர்எஸ்எஸ் பாஜக ஆர்எஸ்எஸ். அப்போ வந்து 1960 பாஜகன்னு ஒரு கட்சி இந்தியாவில் கிடையாது. இவங்க ஆனால் ஆளுகின்ற பாஜக மீது நம்ம கல் இருந்தால் தான் நம்ம வந்து உற்று நோக்கப்படுவோம், அது கன்னியாகுமரியில் அரசியலை நம்ம பேசப்படுவோம் அப்படிங்கிற விளம்பர அரசியல். இதை செஞ்சது காங்கிரஸுக்கு ஆதரவான இந்துத்துவ அமைப்புகள். நான் சொல்றது தெளிவாக புரிஞ்சுடுங்க. காங்கிரஸுக்கு ஆதரவான இந்துத்துவ அமைப்புகள், இதுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு சம்மந்தமே கிடையாது. அவங்க இது குறித்து விளக்கம் கொடுக்கறதில்ல, கொடுக்கவும் இல்லை. ஆனால் நீங்கள் அந்த வரலாறுகளை தெளிவாக படித்தால், ஐயா வீரமணி எழுதின புஸ்தகத்தையே நீங்கள் ஒழுங்காக படிச்சீங்கன்னா நான் சொல்கிறது உண்மைன்றது உங்களுக்கு தெரிய வரும்.
எங்களுடைய கேள்வி என்பது உண்மையாலுமே நீங்கள் காமராஜரை நேசிக்கிறீங்க, உண்மையாலுமே நீங்கள் காமராஜரை ஆதரிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் பல தலைவர்களுடைய பிறந்தநாள் நினைவு நாளுக்கு முதலமைச்சர் போய் மரியாதை செலுத்துகிறாரு. தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான தலைவர் பெருந்தலைவர் காமராஜர், அவருடைய நினைவிடத்துக்கு ஏன் நீங்கள் இந்த 5 ஆண்டுகளில் ஒரு முறை கூட வந்து செலுத்தலை? முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்லாம் காமராஜர் நினைவிடத்துக்கு அஞ்சலி செலுத்துனாங்களே, அதை ஏன் உங்களால் செய்ய முடியல? அதை செய்கிற வேலையை நீங்கள் அமைச்சராக வந்து ஏன் பண்ண முடியல அப்படிங்கிறதான் எங்களுடைய கேள்வி. சொல்லுங்க. திமுக குறிப்பிட்டு வந்து காமராஜரை வந்து ஒதுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? காமராஜருடைய புகழை அவதூறு கலப்பு வகையில் செயல்படக்கூடிய சமூக விரோதிகள் மீது எந்தவித நடவடிக்கை எடுக்காத திமுக காமராஜருக்கு எதிரான ஒரு கட்சி, நாடார் சமுதாயத்துக்கு ஒரு எதிரான ஒரு கட்சிங்கிறதுல நாங்கள் உறுதியாக இருக்கோம். ஒரு சாதாரண யூடியூப்பரை காப்பாற்றுறதுக்கு இவ்வளோ தூரம் அவர்கள் முயற்சி எடுப்பது ஏன் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய கேள்வி. திமுக அரசு வந்து அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னு பொறுத்துன்னு பார்க்கலாம். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றிம்மா.